அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியுமா பகுதி 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள சமூக அறிவியல் புத்தகத்தில் உள்ள அந்த கட்டக வினாக்கள் தான் மிக முக்கியமான வினாக்கள். மட்டும் கண்டிப்பாக இந்த பகுதியிலிருந்து அதிகப்படியான வினாக்கள் உங்களுடைய தேர்வில் கண்டிப்பாக வரும். ஸோ மிக முக்கியமான வீடியோ, முழுவதுமாக பாருங்கள், தேர்வு எழுதி பாருங்கள், மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதி தவறுகளை குறைங்க, அந்த மறக்கிற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சரை நினைவுபடுத்தி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களுடைய தேர்வில் வெற்றி உங்களுக்கு தான். நீங்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகிற நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்வுக்கு தயாராகிறாங்களோ, டிஎன்பிசி, டெட், டிஆர்பி, அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தேர்வில் வெற்றி பெறட்டும். நாளைய அரசு பணியாளர்கள் இன்றைய மாணவர்களாக தேர்வு எழுத தயாரா? வாங்க தேர்வு எழுதலாம். 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். உங்களுக்கு தெரியுமா பகுதி 1வது வினா, 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வன. இந்தியாவின் தேசிய குரட்கோள் சத்தியமேவ ஜெயதே, வாய்மையை வெல்லும். சத்தியமேவ ஜெயதே என்ற வாக்கியம் எதிலிருந்து பெறப்பட்டது? முண்டக உபநிடதம். மூத்தோர்களை கொண்ட மன்றம் சபா. மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு சமிதி. பாலி என்ற வரியால் ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் செலுத்த வேண்டிய பங்கு 6இல் 1 பங்கு. ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் தங்கம், ஹிரண்யா, இரும்பு, சியாமா, தாமிரம், செம்பு, அயாஸ். தீபகற்ப இந்தியாவில் எஃகு ரோம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது என்பது குறித்தும் கூறியவர் பெரிப்ளஸ். சமணம் ஜெயின் என்னும் சொல் ஜினா என்ற சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சமஸ்கிருத சொல். சமணம் என்ற சொல் ஜினா என்ற சொல்லின் பொருள் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது. இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களே அவருடைய இப்பிறவி மற்றும் அடுத்த பிறவிக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பது கர்மவினை. மகாவீரரின் தலைமைச் சீடர் கௌதம சுவாமி. மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் கௌதம சுவாமி. மகாவீரரின் போதனைகளை தொகுப்பித்த பெயர் ஆகம சித்தாந்தம். அந்த தொகுப்பின் பெயர் ஆகம சித்தாந்தம். சைத்தியம் ஒரு பௌத்த கோவில், தியான கூடம். விகாரைகள் மடாலயங்கள், துறவிகள் வாழும் இடங்கள். புத்தருடைய உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கும் கட்டடம் ஸ்தூபி. அஜந்தா குகைகளில் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் வரையப்பட்ட ஓவியங்கள், ஜாதக கதைகளை சித்தரிக்கும் சுவர் ஓவியங்கள் அமைந்துள்ள இடம் மகாராஷ்டிரா மாநிலம் அவுரங்காபாத். முதலாவது பௌத்த மாநாடு ராஜகிரகம். 2வது பௌத்த மாநாடு வைசாலி. 3வது பௌத்த மாநாடு பாடலிபுத்திரம். 4வது பௌத்த மாநாடு காஷ்மீர். யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள நாலந்தா எம்மொழி சொல் சமஸ்கிருத சொல். நாலந்தா பண்டைய மகத நாட்டிலிருந்து பௌத்த மடாலயம். நா கூட்டல் அலம் கூட்டல் தா என்பது பொருள் வற்றாத அறிவை அளிப்பவர். கிரேக் ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேடரின் தூதுவராக சந்திரகுப்த மௌரிய அரசவையில் இருந்தவர் மெகஸ்தனிஸ். மௌரிய பேரரசை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய நூல் மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா. மௌரிய பேரரசின் மாபெரும் தலைநகரான பாடலிபுத்திரத்தில் 64 நுழைவாயில்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கின்றன. சாராநாத்திலிருந்து அசோகருடைய துணி சிகர பகுதியில் அமைந்துள்ள சிங்க உருவங்கள், வட்ட வடிவ அடிப்பகுதியில் இடம்பெற்றுள்ள சக்கரம் எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இந்தியாவின் தேசிய சின்னமாகவும் தேசிய கொடியின் மைய சக்கரமாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அரசரால் அல்லது உயர் பதவியில் இருப்பவரால் வெளியிடப்பட்ட ஆணை அல்லது பிரகடனம் பேராணை. அசோகர் கல்வெட்டுகளில் உள்ள எழுத்து முறை சாஞ்சி பிராமி. காந்தகார் கிரேக்கம். அராமிக் வடமேற்கு பகுதிகள் கரோஸ்தி ஆகியன. எந்த கல்வெட்டு சுதர்சனா ஏரி மற்றும் என்னும் நீர்நிலை உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளது? ருத்ரதாமனின் ஜூனாகத் கிர்னார் கல்வெட்டு. சந்திரகுப்த மௌரியரின் காலத்தில் தொடங்கப்பட்ட சுதர்சனா ஏரி அசோகரின் காலத்தில் தான் அந்த பணி நிறைவு செய்யப்பட்டிருக்கும். எக்ஸி என்பதன் பொருள் யக்ஷாவின் பெண் வடிவம். எக்ஸி என்பதன் பொருள் யக்ஷாவின் பெண் வடிவம். நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டு சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் யக்ஷன். பண்டைய பெயர் ராஜகிரதம், தற்போதைய பெயர் ராஜ்கீர். பாடலிபுத்திரம் பாட்னா, கலிங்கா ஒடிஷா.
கடல் ஈஸ்டின் பயன்கள்: ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம், உயிரி எத்தனால் மற்றும் மருத்துவ பிரதம் தயாரிக்க பயன்படுகிறது. உலகின் பெரும் மருத்துவம் என அழைக்கப்படுவது மருந்தகம் என அழைக்கப்படுவது வெப்பமண்டல மலைக்காடுகள். இப்பகுதியில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்டது. எடுத்துக்காட்டு சின்கோனா. ஸ்பெர்ம் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள் திமிங்கல புணுகு. வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது திமிங்கல புணுகு. ஒரு பவுண்டு 0.454 கிராம் திமிங்கல புணுகின் விலை $63,000 அமெரிக்க டாலர். மயில்களுக்கான சரணாலயம் எங்குள்ளது? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை. இந்தியாவின் தேசிய சின்னங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு: ஆலமரம் 1950, தாமரை 1950, மயில் 1963 இந்தியாவை தாயகமாக கொண்டது. புலி 1973 உலகின் 70% புலிகளை இந்தியா கொண்டுள்ளது. கங்கை ஆறு 2008, யானை 2010 ஆசியாவை தாயகமாக கொண்டது. ஆற்று ஓங்கில் 2010 தான் வாழும் ஆற்றின் சூழல் அமைவின் நிலையை உணர்த்தும் அருகி வரும் உயிரினம். நெக்ஸ்ட் லாக்டோபாசிலஸ் 2012. ராஜநாகம் இந்தியாவின் மலைக்காடுகள் மற்றும் சமவெளிகளில் வாழ்கின்றன. ஹோபி ஃபாகஸ் ஹானா. நெக்ஸ்ட் மாம்பழம் 1950 வைட்டமின் A, C, D அதிக அளவு கொண்டது. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. மாநில பறவை மரகதப்புறா. மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனைமரம். தேசிய கொடியின் நீளம் அகலம் 3:2. தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த பெங்காலி வெங்கையா. தேசிய கொடி நெய்யப்பட்ட இடம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம். இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் குமரன் பிறந்த ஊர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை கிராமம். கொடிகாத்த குமரனுக்கு இந்திய அரசு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்தது. சாரணத்தூணில் உச்சியில் இருந்த நான்முக சிங்கம் தற்போது சாரண அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. பாசறைக்கு திரும்புதல் நிகழ்ச்சி ஜனவரி 26 நடைபெறும். அந்நாளில் தரைப்படை, கடற்படை, கடற்படை, விமானப்படை சேர்ந்த இசைக்குழுவினர் நிகழ்ச்சியை நடத்துவர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் குடியரசுத் தலைவர். இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி, ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ளது.